Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா group D ல கேட்ட general awareness questions எல்லாமே பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா 18, 20, 21, 22 ல கேட்ட general awareness questionோட part 1 வீடியோ. ரிமைனிங் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் questions எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन headquarters of FAFA எங்க இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. சோ FAFA ஓட headquarters எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சூரிச் ஸ்விட்சர்லாந்து. ஓகேவா? அடுத்த क्वेश्चन a commemorative logo has been launched to give shape to the 30th anniversary of diplomatic relations between India and which country? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஒரு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூதரக உறவை வந்து குறிக்கும் வகையில ஒரு நினைவு சின்னம் ஒரு லோகோ வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது எந்த நாட்டுக்கு இடையில அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில. ஓகேவா? அவங்களோட 30வது ஆனிவர்சரியை குறிக்கும் வகையில தூதரக உறவு குறிக்கும் வகையில தான் அந்த லோகோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த தமிழ்ல பாருங்க, இந்தியா மற்றும் டேஸ் தூதரக உறவுகளின் 30வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நினைவு சின்னத்தை அறிமுகப்படுத்தியது. இந்தியா வந்து இஸ்ரேல் கூட தன்னோட தூதரக உறவை வந்து குறிக்கும் வகையில ஒரு நினைவு சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கு. ஓகேவா? In 1950, how many judges were there in India other than Chief Justice? ஸோ 1950ல் உச்சநீதிமன்றத்தில் எத்தனை ஜட்ஜஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸை விட்டுட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1950ல் வந்து 8 ஜட்ஜஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கீழே ஒரு 7 ஜட்ஜஸ் வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ஒரு தலைமை நீதிபதி அவருக்கு கீழே 7 நீதிபதி வந்து இருந்திருக்காரு. ஸோ ஓவராலாக 8 பேர். தலைமை நீதிபதியை சேர்க்காம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 1950ல் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட. ஸோ இந்த தமிழ் மீடியம் கொஸ்டின்ல பாருங்க தலைமை நீதிபதி உட்படன்னு எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அதர் தன் சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு எழுதியிருக்கேன். சீஃப் ஜஸ்டிஸை சேர்க்காம எத்தனை பேர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து சீஃப் ஜஸ்டிஸை சேர்த்தீங்க அப்படின்னா தலைமை நீதிபதியை சேர்த்தீங்கன்னா எத்தனை ஜட்ஜஸ் அப்படின்னு கொஸ்டின். ஓகேவா? ஸோ தலைமை நீதிபதியை சேர்க்கும் போது மொத்தம் எத்தனை ஜட்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஜட்ஜஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் வர்ஷிப்டு இன் பொங்கல்? பொங்கல் அப்போ நம்ம எந்த கடவுளை வந்து வழிபடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கடவுள். ஓகேவா? பொங்கல் தினத்தில் வழிபடும் தெய்வம் சூரிய கடவுள். How many languages are there in 8th schedule? 8th schedule இருக்கக்கூடிய languages எத்தனை? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. இது நிறைய வாட்டி நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 8th schedule மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? ஸோ எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மொழிகள் வந்து சேர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 14 சேர்த்திருந்தாங்க, 14 லாங்குவேஜஸ் சேர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அடுத்தடுத்த திருத்தங்கள் கொண்டு வந்து மீதி இருக்கக்கூடிய 8 லாங்குவேஜஸ் வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா? Who published World Economic Outlook Report? World Economic Outlook Report வந்து யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து IMF ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன். ஓகேவா? இது எந்த நிறுவனம் உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையை வெளியிடுகிறது? ஸோ உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையை எந்த நிறுவனம் வெளியிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கை தான் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ அது எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன். According to the India Forest Status Report 2021, the highest percentage of forest area in which state? So காடுகளோட பரப்பளவுல அதிகமான சதவீதத்தை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? அடுத்து, whose efforts brought an end to the practice of sati in 1829? 1829ல யாரால சதி வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிங். ஓகேவா? 1829ல் சதி பழக்கம் டேசால் இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் பிரபு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வேர் இஸ் த ஜியோதெர்மல் பவர் பிளான்ட் லொகேட்டட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ்? ஸோ ஜியோதெர்மல் பவர் பிளான்ட்னா புவி வெப்ப ஆலை அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல பார்வதி வேலியில இருக்கு. எங்கன்னா நியர் மணிக்கரன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? பார்வதி பள்ளத்தாக்கு புவி வெப்ப ஆலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிக்கரன், ஹிமாச்சல் பிரதேஷ். Which state launched முக்கிய மந்திரி வாயு ஸ்வஸ்திய சேவா? ஸோ எந்த ஸ்டேட் வந்து வாயுஸ், இது ஒரு ஸ்கீம், முக்கிய மந்திரி வாயு ஸ்வஸ்திய சேவா அப்படிங்கக்கூடிய ஸ்கீம் வந்து எந்த மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. எதுக்காகனா ஏர் ஹெல்த் சர்வீசஸ்க்காக. எந்த மாநிலம் முக்கிய மந்திரி வாயு ஸ்வஸ்திய சேவா ஏர் ஹெல்த் சர்வீசஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. ஒடிசாவோட சிஎம் வந்து நவீன் பட்நாயக். Pankaj Advani won his 41st title at the 19th ASEAN
100 UP Billiards Championship 2022 by defeating whom? So 19th ஏசியன் சாம்பியன்ஷிப்ல வந்து பங்கஜ் அத்வானி வந்து தன்னோட 41வது பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ 41வது சர்வதேச பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. இதை வந்து யாரை வந்து தோக்கடிச்சுட்டு அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ் சிட்வாலா. ஓகேவா, இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார், தோஹா. ஓகேவா, தோஹா கத்தார், கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹால தான் இந்த காம்படிஷன் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து வின் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அத்வானி. ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ் சிட்வாலா. ஓகேவா, ஸோ இது வந்து அவரோட 41வது சர்வதேச பட்டம். ஓகேவா, 8வது ஆசிய பட்டம். ஓகே, இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th ஏசியன் 100 UP பில்லியர்ட் சாம்பியன்ஷிப். ஒரு கொஸ்டின்ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொரு ஷிப்ல ஒவ்வொரு மாதிரி கேட்கலாம். இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு ஒரு ஷிப்ல கேட்கலாம். ஸோ இப்போ வந்து பங்கஜ் அத்வானி வின்னர், சாரி இங்கே வந்து ரன்னர் அப் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ துருவ் சிட்வாலா, இந்த ஷிப்ல துருவ் சிட்வாலா தான் ஆன்சர். இதே அடுத்த ஷிப்ல வின்னர் யாருன்னு கேட்கலாம், பங்கஜ் அத்வானி. ஓகேவா, இன்னொரு ஷிப்ல என்ன கேட்கலாம்னா இந்த கேம் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்ததுன்னு கேட்கலாம். ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஹா கத்தார்ல நடந்துச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து இவரோட சர்வதேச பட்டம் எத்தனாவதுன்னு கேட்கலாம். பங்கஜ் அத்வானியோடது 41st சர்வதேச பட்டம், 41வது சர்வதேச பட்டம், 8வது ஆசிய பட்டம். இது எத்தனாவது ஆசிய பட்டம்னு கூட கேட்கலாம். ஓகேவா, 19வது ஆசிய 100 UP பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் 2022 பங்கஜ் அத்வானி டேஸை தோற்கடித்து 8வது ஆசிய பட்டத்தை பெற்றார். ஸோ அவர் பேர் வந்து துருவ் சிட்வாலா. ஓகேவா, எங்க நடந்துச்சுன்னா தோஹா கத்தார்ல நடந்துச்சு. ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரோட 41வது சர்வதேச பட்டம். இது 8வது ஆசிய கிரீடம். ஓகேவா, who won the silver medal in the long jump at the under 20 World Athletic Championship 2021? ஸோ அண்டர் 20ல சில்வர் மெடல் வந்து வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல சில்வர் மெடல் யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யாருன்னா ஷைலி சிங். ஓகேவா, ஸோ இவர் வந்து ஒரு தடகள வீரர். ஓகேவா, அவங்க இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைரோபி, கென்யால இருக்கக்கூடிய நைரோபியில நடந்திருக்கு. ஓகேவா, உலக தடகள அண்டர் 20 சாம்பியன்ஷிப் பெண்களுக்கான நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் டேஸ் வெள்ளி பதக்கம் வென்றார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைலி சிங். ஓகேவா, வாட் இஸ் இன் ஆர்டிகல் 51A? ஆர்டிகல் 51A வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி தான் ஆர்டிகல் 51A வந்து சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51A என்பது எதை கூறுகிறது? அடிப்படை கடமைகள். Paytm Money has introduced India's first intelligent messenger. What is its name? So Paytm Money வந்து ஒரு intelligent messenger ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்ஸ். ஸோ அடுத்த ஷிப்ல எப்படி கேட்கலாம், பாப்ஸை வந்து யார் அறிமுகப்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Paytm Money. ஸோ கொஷினை ஃபுல்லாகவே படிச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷிப்லையும் ஒரு கொஷினில் ஒரு ஷிப்டில் ஒன்று வந்து ஆன்சராக இருக்குது அப்படின்னா அடுத்த ஷிப்டில் அந்த ஆன்சர் வந்து கொஷினுக்கு போயிடுது. ஓகேவா, ஸோ அதனால ஃபுல்லாக படிச்சிருங்க. Paytm மணியானது டேஸ் எனப்படும் இந்தியாவின் முதல் குறுஞ்செய்தி அனுப்பும் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து பாப்ஸ். which is controlled in the financial budget. Financial budgetல வந்து என்னதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா, கிரெடிட் கண்ட்ரோல். Under which constitutional amendment the panchayat formed? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, இதோட 3வது வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, இன்னொரு ஷிப்ட்லையும் கேட்டிருக்காங்க, இதுக்கு அடுத்த ஒரு ஷிப்ட்லையும் இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா, ஸோ எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 73வது அமெண்ட்மெண்ட், 73வது சட்ட திருத்தத்தில் தான் பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. 73வது சட்ட திருத்தம் வந்து 1992 வந்து நிறைவேற்றியிருக்காங்க. 93 தான் அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா, இது எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகளை முறைப்படுத்துவதற்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. Which ministry has introduced the weapons of mass destruction and their supply system prohibition of unlawful activities amendment bill 2022? ஒண்ணுமே இல்லை, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறத வந்து தடை பண்ணணும் அப்படின்னு எந்த மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர். ஓகேவா, அழிவுக்கான ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் விநியோக அமைப்பு திருத்த மசோதா 2022 வந்து பார்லிமெண்ட்ல வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னா பேரழிவு ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் விநியோக முறைகள் சட்டம் 2005 திருத்த மசோதா கொண்டு வந்த அமைச்சகம் எது அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அது எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம். வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர்.
எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் ரீப்ளேசஸ் ஹூம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷனர் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷில் சந்திரா தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். ஓகேவா. ஸோ இவர் வந்து 24வது எலெக்ஷன் கமிஷனர். இவரை யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்து ராஜீவ்குமார். இவர் வந்து 25வது எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா. ஸோ ஒரு ஷிப்ல இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்கலாம். அடுத்த ஷிப்ல வந்து இவருக்கு முன்னாடி யார் இருந்தாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்க ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 24வது தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷில் சந்திரா. 25வது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். இப்போ கரண்டா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். ஸோ 25வது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். 24வது வந்து சுஷில் சந்திரா. Who was the defense minister in 1962? ஸோ இந்த 1962 இருக்கக்கூடிய இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1962 பாதுகாப்புத்துறை அமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக இந்த 1962 குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் இந்தோ சைனோ இந்தியன் வார் சீன இந்திய போர் வந்து நடந்துச்சு. ஓகேவா. அதனாலதான் இந்த இயரை ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. இந்த 1962 தான் சீன இந்திய போர் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மேனன். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். இது தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். ஸோ 1962 பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் யாருன்னு கொஸ்டினை கேட்கலாம். இல்லைன்னா சீன இந்திய போர் நடக்கும் போது பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தவங்க யாருன்னு கேட்கலாம். ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி.கே. கிருஷ்ணன் மேனன். ஓகேவா. ஸோ 1962 இந்தியாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் வி.கே. கிருஷ்ணன் மேனன். 1962 சீன இந்திய போரின் போது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் வி.கே. கிருஷ்ணன் மேனன். இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம்னு சொன்னீங்கன்னா சீன இந்திய போரின் போது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வி.கே. கிருஷ்ணன் மேனன். ஓகேவா. ஓல்டஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனை பொறுத்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஓல்டஸ்ட் சிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிட்டி வந்து ஓல்டஸ்ட் சிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷனில் எது கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ல்டுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி வந்து செரிஸ்டோ பாலஸ்டீன். ஓகேவா. இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி இந்தியா. இந்தியாவில் வந்து பழமையான நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி. ஓகேவா. இந்தியாவில் பழமையான நகரம் வந்து வாரணாசி இந்தியா. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் ஓல்டஸ்ட் சிட்டி இன் இந்தியா கேட்டிருக்காங்களா இல்லை வேர்ல்டு கேட்டிருக்காங்களா பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா. உலகின் பழமையான நகரம் எதுனா செரிச்சோ பாலஸ்தீனம். இந்தியாவில் வந்து வாரணாசி இந்தியா. சந்தோஷ் ட்ரோஃபி ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? சந்தோஷ் ட்ரோஃபி வந்து எந்த விளையாட்டு கூட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்பால். ஸோ சந்தோஷ் ட்ரோஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கால்பந்து. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் புரா PURA இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா. இதை கொண்டு வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா APJ அப்துல் கலாம். ஓகேவா. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இந்த ஷிஃப்ட்ல இதோட எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். அடுத்த ஷிஃப்ட்ல அதை கொண்டு வந்தவர் யாரு அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா APJ அப்துல் கலாம். ஓகேவா. எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை ஹூம். ஸோ எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணதாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்திய பொருளாதார ஆய்வு அறிக்கையை வெளியிடும் அமைச்சகம் நிதித்துறை. ஓகேவா. இப்போ இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன். ஓகேவா. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இப்போ இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கிரிஷ் சந்திர மர்மு. ஓகேவா. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் 2022 யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரிஷ் சந்திர மர்மு. ஓகேவா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், தமிழ் மீடியத்துக்கு வந்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இது புரியலன்னா பிராக்கெட்டுக்குள்ள CAGன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. Who won the table tennis match in 2022 Commonwealth Game men's single titles? ஸோ மென் சிங்கிள் டைட்டில்ஸில் காமன்வெல்த் கேம்ஸ் 2022 டேபிள் டென்னிஸில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத் கமல். இவர் தான் கோல்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வாங்கியிருக்கு? இந்தியாவில் இவர் சரத்கமல் ஒன்று கோல்டு வாங்கியிருக்காரு. இன்னொருத்தர் யார் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யன் வந்து 3rd பிளேஸ் அதாவது பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா. ஸோ இந்தியாவிலேருந்து 2 பேருக்கு பதக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ 2 பேர் மெடல் வாங்கியிருக்காங்க. யாரெல்லாம்? ஒருத்தர் வந்து சரத்கமல், அவர் வந்து கோல்டு வாங்கியிருக்காரு. 3rd பிளேஸில் வந்து ஒரு யாருன்னா சத்யன் டேபிள் டென்னிஸ். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினை இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லைன்னா சத்யன் அவரோட நேம் வந்து சத்யன் ஞானசேகரன். ஓகேவா. சத்யன் ஞானசேகரன்.
ஸோ சத்யன் ஞானசேகரன் வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். எந்த விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ். அது மாதிரி சரத் கமல் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். இல்லைன்னா இந்த கேமை இது ரிலேட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இந்த காமன்வெல்த் கேம் டேபிள் டென்னிஸ் மென் சிங்கிள்ஸ்ல கோல்டு வாங்கினவங்க யாருன்னு கேட்கலாம், இல்ல பிரான்ஸ் வாங்கினவங்க யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து காமன்வெல்த் 2022 ஆடவர் ஒற்றை பிரிவில் தங்கம் வென்றவர் யாரு? ஸோ இந்தியாவை சேர்ந்த சரத் கமல். அதுக்கப்புறம் பிரான்ஸ் வாங்கினது சத்யன் ஞானசேகரன். வெள்ளி வாங்கினது வந்து லியாம் பிட்ச்போர்ட். ஓகேவா? இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் நேமையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செர்னோபி நியூக்ளியர் ஆக்சிடென்ட், செர்னோபில் அணு விபத்து இல்லைன்னா செர்னோபி பேரழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் 1986. ஓகேவா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கெயின். ஸோ அதிக அளவு கரும்பு தயாரிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு பிரேசில். GST in India, when did it start? ஸோ இல்லை ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து எப்போ இந்தியாவில் ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2017 101வது சட்ட திருத்தத்தின்படி. ஓகேவா? 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். GST இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது GSTனா சரக்கு மற்றும் சேவை வரின்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2017 101வது திருத்த சட்டம். In the field of science and technology, who was given the Padma Bhushan in 2022? ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் யார் வந்து ரீசெண்டாக பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் குமார் சோங்கர். ஓகேவா? ஸோ இந்த இப்போ ரீசெண்டாக கொடுத்த பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதுல இருந்து 1 மார்க் வருது. ஓகேவா? ஒரு கொஸ்டின் வருது. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு ஷிஃப்ட்ல யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அடுத்த ஷிஃப்ட் போனீங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுக்காகனா பேர்ல் மேக்கிங் டெக்னிக்ஸ் த்ரோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிஷ்யூ. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிநவீன திசு வளர்ப்பு மூலம் முத்து தயாரிக்கும் நுட்பங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? திசு வளர்ப்பு மூலம் முத்து தயாரிக்கும் நுட்பங்களை உருவாக்குனதுனால இவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா அஜய் குமார் சோங்கருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் டேஸ் பத்மபூஷன் விருதினை 2022 பெற்றார். யாருன்னா அஜய் குமார் சோங்கர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு மூலம் முத்து தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Who gives major legal advice in the state? ஸோ மாநில அரசுக்கு இந்த சட்டம் தொடர்பான அந்த அட்வைஸ் எல்லாம் ஆலோசனை வழங்குறது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா? சட்ட விஷயங்களில் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குபவர் யாருன்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ இவரை பத்தி எந்த ஆர்டிக்கிள்ல சொல்லுவாங்கன்னா ஆர்டிகிள் 165. ஓகேவா? How many subjects are there in பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்? ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்துச்சு. ஸோ எந்த அட்டவணையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணையில் இருக்கும், 11th ஷெடியூல்ல. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையின் கீழ் அனைத்து 29 பாடங்கள் பாடங்களையும் பஞ்சாயத்துகளின் வசம் வைக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ மேல உள்ள கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து 11வது ஷெடியூல்ல வரும், 11வது அட்டவணையில வரும். ஸோ எத்தனை சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட் வரும். இது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தத்துல வந்துச்சு. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் ஆக்ட். What is the division of power between the center and the state called? ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அதிகாரத்துக்குள்ள அந்த பவர் வந்து பவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு 3 லிஸ்ட்ல வரும். ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இந்த யூனியன் லிஸ்ட்ல வர்றது எல்லாமே யார் இது பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிடும். ஓகேவா? ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல வர்றது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிடும். கன்கரண்ட் லிஸ்ட்ல வர்றது எல்லாமே மத்திய மாநில அரசு ரெண்டுமே பார்த்துக்கிடும். ஓகேவா? அது ரெண்டுமே மத்திய மாநில அரசோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். ஸோ இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது? ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில அதிகாரம் வந்து எப்படி பகிர்ந்தளிக்கப்படுதுன்னா நான் மேலே சொன்ன மாதிரி தான், அந்த 3 பட்டியல் மூலமாக தான் பகிர்ந்தளிக்கப்படுது. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இந்த யூனியன் லிஸ்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும். ஸ்டேட் லிஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே. கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு கீழே வரும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல வேர் இஸ் த சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ சிச்சுவேட்டட்? ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமி, பிளாட்டியோனா பீடபூமின்னு அர்த்தம். ஓகேவா? பீடபூமி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 மாநிலங்களை வந்து உள்ளடக்கி இருக்கும். 4 மாநிலங்கள்ல இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ வந்து இருக்கும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியா,
நார்த் வெஸ்டர்ன் சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கும். சோட்டா நாக்பூர் பீடபூமி எங்க உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோட்டா நாக்பூர் பீடபூமி ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில பகுதியை உள்ளடக்கியது. ஸோ ஒரு 4 ஸ்டேட்டோட பகுதிகளில் தான் இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்து இருக்கு. ஓகேவா? Which scheme gives 100-day guaranteed employment in a financial year? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து எந்த ஸ்கீம்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 2005ல். ஓகேவா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அமலாக்கப்பட்டதுன்னா 25/5/2005. Which festival is celebrated by the Garo tribe of Meghalaya? மேகாலயாவில் இருக்கக்கூடிய காரோ ட்ரைப்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வங்காளா ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். இங்கே வந்து இந்த காரோ இது வரைக்கும் எல்லாரும் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, மேகாலயாவில் தான் வங்காளா ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அது வந்து எந்த ட்ரைப்ஸ் அப்படின்னு படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ காரோ ட்ரைப்ஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ட்ரைப்ஸ் வந்து காரோ ட்ரைப்ஸ். இதை கூட அடுத்த ஷிப்ல கொஸ்டினா கேட்கலாம். ஓகேவா? இல்லைனா வங்காளா ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் அடுத்த ஷிப்ல. ஸோ எங்கன்னா மேகாலயாவில். அடுத்த ஷிப்ல இது கூட ஆன்சர் ஆகலாம். ஓகேவா? ஸோ காரோ பழங்குடியின மக்களால் மேகாலயாவில் கொண்டாடப்படும் விழா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளா. ஓகேவா? ஸோ மேகாலயாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து வங்காளா. அந்த ட்ரைப்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காரோ ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் August 18, 2021 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோவை வச்சுக்கலாம். இன்னும் இந்த 3 நாளில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ 40 தானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நியர்லி ஒரு 60 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி போடக்கூடிய GA, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 75 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாராலையுமே போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்கனாலே 70 to 75 வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈஸி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அப்புறம் மாடரேட் கொஸ்டின், அப்புறமா டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஈஸி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஈஸியான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், கஷ்டமான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். ஸோ அதனால் யோசிச்சு நீங்கள் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குங்க. ஏன்னா கஷ்டமான கொஸ்டினை வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி நிறைய அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டினை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். 75 இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 65 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினாக இருக்கும். ஒரு ரிமைனிங் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 25 கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது வந்து டைம் கன்சூமிங் கொஸ்டின்ஸாக இருக்கும். கொடுத்துருக்க டைமுக்குள்ளே அதை வந்து முடிக்க முடியாதா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மாடரேட்டு, அதுக்கப்புறமா டைம் கன்சூமிங் கொஸ்டின்ஸ், அதாவது டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்மளோட சயின்ஸ் அண்ட் GA PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் எப்படி வந்து PDF வாங்குறதுன்னு சொல்லியிருப்பேன். அதுபோக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பின்டு கமெண்ட்லையும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ சயின்ஸ் அண்ட் GA PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ PDF வாங்கினவங்க வந்து படிச்சிருங்க. ஓகே, நான் இதுக்கப்புறமா இன்னும் வீடியோஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டெய்லி போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருப்பியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.